ஸோ அந்த மகாபாரத போர்ல அர்ஜுனனோட நம்ம பலசாலியான வீரன் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்ணன் தான். கர்ணனை டைரக்டா யாராலுமே அடிச்சு கொண்டு இருக்கவே முடியாது. கவச குண்டலம், இன்னொரு பக்கம் சாபம், தேர் பள்ளத்துல சிக்கிக்கும், பிளஸ் கையில ஆயுதங்கள் இல்லாதப்போ சூழ்ச்சி பண்ணி தான் கர்ணனே கொண்டு இருப்பாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே மூலஸ்தானமா இருந்தது வேற யாரும் இல்லைங்க, கிருஷ்ணன் தான். அவர் தான் இத்தனை சூழ்ச்சி பண்ணி நம்ம கர்ணனை போட்டு தள்ளியிருப்பாரு. ஏன்னா கிருஷ்ணனுக்கு தெரியும் கர்ணனை டிஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான வாரியரா இருக்க அவன் கிட்ட வித்த கத்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற தாட்ல மேபி இந்த கர்ணனை ரீஇன்கார்னேஷன்ல கூட்டிட்டு வந்து கல்கி 10வது அவதாரமா பிறக்க போற கிருஷ்ணனை கர்ணன் கிட்ட வித்த கத்துக்கிற மாதிரி எழுதப்படலாம், கதையை எழுதப்படலாம். ஸோ பரசுராம் கல்கிக்கு வித்த கத்து கொடுக்காம பரசுராமோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், பரசுராமோட எல்லா வித்தைகளுமே தெரிஞ்ச நம்ம கர்ணன் கிட்டே வித்த கத்துக்கிட்டா நல்லா இருக்குமேங்கிற தாட்ல கூட அந்த மாதிரி கதையை எழுதியிருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்களை மாற்றி தான் சொல்றாங்க, பட் நல்லா இருந்தா சரிங்க. ஸோ பல சூழ்ச்சிகளை பண்ணி நான் கர்ணனை கொண்டுட்டேன், ஸோ அதுக்கு ஒரு பரிகாரமா இது இருக்கட்டும்ங்கிற மாதிரி கூட கிருஷ்ணன் கர்ணனை ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்து அவர்கிட்டே வித்த கட்டுக்கிற மாதிரி கதை எழுதப்படலாம். சும்மா ஒரு கெஸ் தான், நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம்.